வணக்கம் சார். சொல்லுங்க. நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. அப்படியே உட்காந்து ஒரு 5 நிமிஷம் படுத்திருந்தேன். அப்படியே உட்காந்துங்க. எப்படி இருக்கு? நானும் ஓய்வா தான் இருக்கேன். ம். வகுப்படுத்திட்டு இருக்கிறேன், படிச்சுக்கிட்டு இருக்கேன், எல்லாம் அனுப்பிட்டு இருக்கேன். அப்படியா? ஆமா, நானும் சரிங்க. நான் சித்த நேரம் சரிங்க ஓய்வு சார். எடுத்தேன், ஒரு 2 மணி நேரம் ஓய்வு எடுத்தேன். ம். அப்புறம் நீர் மருத்துவம் பண்ணிட்டு இருக்கிறேன். சரிங்க சார். நானு தண்ணி குடிக்கிறது கரெக்டா குடிச்சுக்கிட்டே இருக்கேன். ம் ம். நானும் பாட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். ம். வேற நம்ம குரூப்ல இருந்து யாரா கால் பண்ணாங்களா? நம்ம குழுவில் இருந்தா ஆ 2 மணி மீட்டிங் இருந்துச்சா? ஆமா 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 இப்ப வந்துட்டாங்க 2 பேர்த்துக்கு வகுப்படுத்த. பரவாயில்ல. அதை ஆ, இல்ல ஆ, அதை என்ன யாரோ கூப்பிட்டுருக்காங்க. நான் தான் கூப்பிட சொன்னீங்களா? உங்க நம்பர் இல்லையே. வேற யாராவது கூப்பிட்டுருப்பாங்க, நம்ம நண்பர், நம்ம குழுவில் கூப்பிட்டுருப்பாங்க. ம் சரிங்க சார். இப்ப நான் நான் புதுசா இருக்கேன் நம்பரு. சரி நம்ம சரி, குழு சொல்லுங்க. நம்ம குழுவுல இருந்துதான் கூப்பிட்டுருப்பாங்க, கேட்டா பண்ணிருப்பாங்க, அவ்வளவுதான். சரி சரிங்க சார். ம் இந்த அழுத்தம் எப்படி இருக்கு? ஓரளவுக்கு எப்படி இருக்கு? காலையில இருந்து நீர்ப்பயிற்சி பண்ணியிருப்பீங்க. அதாவது முந்தா நாள் நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லை. ஆ பகல்லையும் அப்படி ஒன்றும் அந்த டயர்டே ஒன்றும் தெரியல. ம் ஆச்சரியமா இருக்கு. அப்புறம் ஆமா, நேற்று நைட்டு வந்து பலபடி ஃபர்ஸ்ட் தூக்கும்போது லேசா அழுத்தம் இருந்துச்சு. ம் அப்புறம் வந்து கொஞ்சம் உட்காந்து மேனிக்கு சாஞ்சுக்கிட்டே போகும். அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே இருந்தேன். ம் அப்படியே தூக்கம் தூக்கம் வரும்போது வரட்டும் அப்படின்னு பேசாம இருந்துட்டேன். ம் அப்படியே அப்புறம் மெல்ல மெல்ல அப்படியே எப்படியோ கொஞ்ச நேரம் தூங்கிருக்கேன் ம் காலை வரைக்கும். ம் அதான் வந்திருக்கு. ம் ஆனா அழுத்தம் வந்து பெர்சன்டேஜ் வந்து முதல்க்கு கொஞ்சம் 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 குறைஞ்சிருக்கு. இன்னைக்கும் கொஞ்சம் அப்படியே மெல்ல ம் மெல்ல விட்டு விட்டாத குறையுது. ஆனா நம்ம அந்த கொய்யாப்பழம் அந்த வேக வச்சு சாப்பிட்டோம்ல, அந்த மோசம் இன்னும் வெளியவே வரல. மலச்சிக்கல் இருக்கு. அதான் பழைய கெட்டு நீங்க அதுக்கு இனிமா கூட அது வந்து நீங்க மழைக்கூடல கொப்பளிச்சு விட்டுறலாம். அது கொஞ்சம் 100 அது ஒரு டப்பா தண்ணி வச்சிங்கன்னா வெளியே வந்துடும். அது ஒன்றும் தப்பு கிடையாது. அது அப்படியே இருத்துட்டு வரட்டும், அது வெளியே வரட்டும். அது இல்ல ஃபர்ஸ்ட் பழைய இருந்தது வெளியே வந்திருக்கு. நானும் சரி தானா போகட்டும்னு நினைக்கிறேன். சார் நம்மளுக்கு என்னன்னா மெயின் பாயிண்ட் என்னன்னா, இந்த மண்டை அழுத்தமானது மண்டையில மட்டும் அழுத்தம் கிடையாது. டோட்டல் நரம்பு நர்வஸ் சிஸ்டம் பூரா ஒரு இது நம்மளுக்கு டேமேஜ். அது கரெக்டா தான். அது வந்து அப்ப என்ன ஆகுதுன்னா, இரைப்பை, குடல் எல்லாம் அங்க இருக்கிற அந்த நரம்பு வேலை செஞ்சாதானே மோசன போற வெளியே தள்ளும். எல்லாமே வந்து நோயில சிக்கிருக்கு. இந்த மண்டை வந்து அழுத்த நின்னாதான் இந்த குடலும் வயிறு எல்லாமே சரியாகும். சரி சரி, அப்படியே என்ன பண்ணலாம்? கரெக்ட், நீங்க சொல்ற சரிதான். கொஞ்சம் அப்படி மாத்தி போடலாம். கொஞ்சம் அப்படி மாத்திக்கல. சரிதான், நீங்க சொல்றதே சரிதான். பாதி சரி, நீங்க சொல்றது பாதி உண்மை. இன்னொரு பாதி உண்மை என்ன? அது நீங்க சொல்றது 50 விழுக்காடு தான் உண்மை. இன்னொரு 50 விழுக்காடு அதே நரம்புகள் தான் பெருங்குடல் இருக்கு. அது அந்த பெருங்குடல் சுத்தம் அது 50 இது 50 ரெண்டு சரியாயிரும். இப்ப
மலைக்குடல் தானே இந்த பெருங்குடல் ஒட்டி பெருங்குடல் வருது. பெருங்குடல் வேற, மலைக்குடல் வேற. பெருங்குடல். அ- ஓ, அந்த சென்டர், ஆமா, அது அது அதுல அது நல்லா இருந்தா தானே சார் கீழே மோசடி மலைக்குடலுக்கு போகும். போனா அதத்தான் அங்க ஏதோ அது டேமேஜ் இருக்கு, அங்க நம்மளுக்கு ஏதோ டேமேஜ் இருக்கு. அதைத்தான் ஆமா. விஞ்ஞானம், அதைத்தான் வெங்கடேசன் வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சு எழுதிட்டாரு. இப்ப அதைத்தான் விஞ்ஞானம் சொல்லுது. பெருங்குடல், பெருங்குடல், ஆமா. அதாவது ஆ. உணவு பாதை வேற, இரைப்பை வேற, சிறுகுடல் வேற, பெருங்குடல் வேற. நம்மளுக்கு ஏதோ ஒரு செக்ஷன்ல டேமேஜ் இருக்கு. பெருங்குடல் தான் கெட்டு போச்சு. ஆ, ஆமா அப்ப ஆமா. பெருங்குடலுக்கு மாவு சத்து, பிசு பிசுப்பு போகக்கூடாது. ஆ, ஆமா இட்லி, தோசை, கறி, மீன், கோழி, முட்டை, கருவாடு, மசாலா ஐட்டம் எதுவும் போகக்கூடாது. ஆமா ஆமா போச்சுன்னா மாட்டிடும். போட்டு அதுதான். ஆனா உங்களுக்கு நோய் கிடையாது, அது கொஞ்சோண்டு சுத்தமாகல, அவ்வளவுதான். ஆமா. அதுதான் அதே. இப்போ எல்லா நோய் நல்லாயிடுச்சு, அது திருப்தி ஆக மாட்டேங்குது. இந்த மண்டை எடுத்து நல்லாயிட்டா திருப்தி. அதான் இங்கதான் புரிஞ்சுக்கணும். இங்கதான் மென்டலி நீங்க சஃபர் ஆயிருக்கீங்க, பிசிக்கலி கரெக்ட். ஆமா. நீங்க இப்ப ரத்தத்தை பரிசோதனை பார்த்தா நில்லுன்னு காட்டும், எல்லாமே நார்மல். ஆமா ஆமா. நாளைக்கு போய் செக் பண்ணி பாருங்க. ரொம்ப நாள் ஆச்சு, இருக்கிறது 2 மாசம் ஆச்சு. எப்ப செக் பண்ணீங்க? ஆமா, இப்ப எப்படியும் 3 மாசம் ஆக போகுது. நீங்க ஒரு ஜீக செலவே பண்ணுங்க, எனக்காக ஜீக செலவே பண்ணுங்க. ஒரு நாள் போனா போறதா பரவாயில்ல, ஜீக செலவே பண்ணுங்க. இது கம்ப்ளீட் ஜென்ரல் செக்அப்னு சொல்லி கொடுங்க. 2000 ரூபாய் வரும்னு நினைக்கிறேன். ஜென்ரல் செக்அப் பண்ணிக்கோங்க. 1000 ரூபாய் 1200 ரூபாய் வரும்னு நினைக்கிறேன். ஜென்ரல் செக்அப் பண்ணிக்கோங்க. முதல்வர் திட்டம், முதல்வர் திட்டத்துல ஜென்ரல் செக்அப் பண்ணுங்க. பண்ணி கொடுத்துருவான். 1200 ரூபாய். நீங்க பாயிண்ட் எனக்கு அதை அனுப்புங்க. எனக்கு அதுல பாத்தீங்கன்னா அங்க அது நார்மல், அதே வந்து நார்மலா இருக்கும். ஏன்னா எதுவுமே இல்லை உங்க உடம்புல, சுத்தம். அந்த பழைய கேஸ், பழைய அணுக்கள் தான் உட்காந்து, பழைய கழிவு அணுக்கள் அணு வடிவத்தில் இருக்கு, வாயு வடிவத்தில் தான் இருக்கு. என்ன விட வாயு வடிவத்தில் தான் இருக்கு, அணுக்களாக இருக்கிறது. ஆமா ஆமா. ஒரு கடுகளவு, கடுகள் இல்ல, அது அருவ வடிவம். என்னது? அருவ வடிவ கழிவு. என்னது? அருவ வடிவம். ஆமா, உருவம் இல்லாம அருவமா இருக்கு. அப்ப வந்து கேஸ் தான், அது வந்து வாயு தான். என்னது? வாயு. அதான் நம்மளுக்கு முதல்ல இருந்தே அந்த பிரச்சனை தானே. அது பேர் கெட்ட காற்று. கல்ச்சர் தான் அந்த கேஸ்ட்ரிக் கல்ச்சர், அதுதான் மாட்டிடுச்சு. அதான் நம்மளுக்கு முதல்ல இருந்தே அந்த பிரச்சனை தான். அந்த அதுல வந்து பாத்தீங்கன்னா அருவ வடிவமா இருக்கிற, அந்த அருவ வடிவமா இருக்கிற கெட்ட காற்று அங்க மூளையில இருக்கு. ஆமா ஆமா. அது காரணமா பெருங்குடல் கெட்டு போனங்காட்டி அது அங்க போயிடுச்சு. ஆமா ஆமா, ரைட், அதுவும் உண்மைதான். ஏன் நீங்க பெருங்குடலுக்கு தான் தின்னுக்கிட்டு தின்னு 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 அந்த நரம்பு இருக்குல்ல, பெருங்குடல் நரம்பு கோடிக்கணக்கான. மூளைக்கு என்ன சொல்றாங்க விஞ்ஞானிகள், மூளையும் பெருங்குடலும் சமம்ங்கிறான். ரெண்டாவது மூளைங்கிறான். பெருங்குடலை ரெண்டாவது மூளை அப்படிங்கிறான். சரி, நாம என்ன பண்றோம்? இந்த மன திருப்திக்காக உடம்பு கெடுத்துக்கிறான். மனம் விரும்புறதுக்காக உடம்பு கெடுத்துக்கிட்டான். மனம் கெட்டு போனா பரவாயில்ல, உடம்பு கெட்டு போகுது. மனம் கெட்டு போனா பரவாயில்ல, உடம்பு கெட்டு போகுது. உடம்பார் அடியின் உயிரார் அடிவர். உடம்பு கெட்டு போனா அப்புறம் பண்ண தப்புக்கு வருந்துரும். வருந்து என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப தின்னாச்சு, நோயை வாங்கியாச்சு. ஆமா, இப்ப வாங்கணும்னா மீண்டும் சுத்தப்படுத்துறான். உயிர் நிக்குது பாருங்க, உயிர் நிக்குது, உடம்பு நிக்குது, ரத்த எல்லாம் சுத்தமாயிருச்சு. இதுதான் பனிஷ்மெண்ட், இதே தண்டனை. ஆமா, இந்த தண்டனை அனுபவிச்சுதான் தீரணும். அந்த தண்டனை எடுக்கணும்னா இதை நீர்பயிற்சி, அதான் நீர்பயிற்சி. ஆமா, நம்ம நீர்பயிற்சி. ஆமா, அப்ப நீர்பயிற்சி பண்றப்ப இப்ப எனக்கு வந்து நம்ம இதுல வந்து எப்படின்னா, அந்த ஒரு லெமன் டீயோ வேற கருப்பு டீயோ நீங்க எதுவுமே போடாம சுத்தமா வெறும் தண்ணி சாப்பிட்டாதான் அந்த வேலை செய்யுது சார். சரி, அப்படியே செய்யுங்க. கரெக்ட். இல்ல அப்படிதான் இருக்கேன். இப்ப அப்ப சுய ஆராய்ச்சி 3 நாளா அப்படிதான் இருக்கேன். அப்படிதான் இதுக்கு பேரு சுய ஆராய்ச்சின்னு பேரு, சொந்த கண்டுபிடிப்புன்னு பேரு. அப்படியா? அதாவது வந்து 100க்கு 100 நம்ம தண்ணியில இருந்தாதான் உண்மையா வேலை செய்யுது. இப்பதான் இப்ப 2 மணி செய்தியில இதைத்தான் பேசினேன். 2 மணி செய்தியில இதை பத்தி தான் பேசுனேன். நீங்க சொல்றது அப்படியே சொன்னேன். இது நீங்க அங்க சொல்லிருக்கீங்க, இது நானு வந்து அனுபவத்துல சொல்றேன்.
இப்ப அது பதிவு பண்ணி போட போறேன். இப்ப 2 மணிக்கு நான் சொன்னது எவ்வளவு சரியா இருக்குது அப்படிங்கறத பாருங்க. அதுக்கு இதுக்கு எப்படி சார் இது ஒன்னும் ஆகுது, மேட்ச் ஆகுது? நீங்க சொல்றதும் தெரியல. நான் சொல்றது எப்படி மேட்ச் ஆகுது? நான் அது வேணா படிச்சு காமிக்கிறேன். அதை வேணா படிச்சு காட்டுறேன். அது வேண்டாம், என்ன பேசுங்க படிச்சு காட்டுறேன். குரு சிஷ்யன் இல்ல உண்மையான குரு சிஷ்ய உறவு அங்க இருக்கு. அதான் உண்மையா மேட்ச் ஆகுது. ஆமா, கரெக்டா? ஆமாம், கரெக்டா சார்? ஆமா 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 ஆமா. நம்ம முதல் சீடனா வரணும்ல, அதுக்கு நீங்க சொன்னதை வந்து அதை கடைபிடிக்கிறேன்ல, அதுதான். ஆமா ஆமா. அந்த இத அதாவது வந்து நம்மளுக்கு வந்து இப்படியே சொல்லுவேன், உணவு இல்லாமல் வாழும் கலை. ஆமா. அப்ப வந்து நீங்களே ஏற்கனவே சொல்லிருக்கீங்க, அதாவது வந்து ஒரு லெமன் டீ குடிச்சாலும் வேஸ்ட் தான், அதுவும் வந்து வேஸ்ட் தான். கருப்பட்டி போட்டாலும் அதை சுத்தம் பண்ணணும், எல்லாமே. நம்ம வெறும் தண்ணியில் இதுதான் இது சரி பண்ண முடியும், வர்றது வரட்டும்னா அதுவே முடிவு. தாங்க ஒரு முடிவு எடுத்த பிறகு, ஆனா இது வேலை செய்யுது சார். ஆமா, வேலை செய்யுது. ஆமா, வேலை செய்யுது. ஆமாம். அந்த இது அந்த உண்மை தத்துவம் வேலை செய்யுது. ஆமா, ரொம்ப நாள் ஆகுது, ரொம்ப நாள் ஆகுது, ரொம்ப நாள் ஆகுது, புரியறதுக்கு ரொம்ப நாள் ஆகுது. உண்மையிலேயே நம்மளே அத அனுபவிச்சாதான் புரியுது. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதனாலதான் கடைசியில எங்க வந்து நிறுத்துறேன்னு கேட்டீங்கன்னா, சப்பையா இருக்கிற வெங்காயத்தையும் பாருங்க, சப்பையா இருக்கிற வெங்காயத்தையும் சப்பையா இருக்கிற அவளையும் வந்து நிறுத்துற. ஆமா, எல்லாத்தையும் நிறுத்தியாச்சு. வேணாம் எதுவுமே. நம்மளுக்கு வந்து வாய் கசப்பு, நீங்க சொல்லிட்டீங்க, வாய் கசப்படுத்தா எதையாச்சும் தின்றுங்கன்னு சொல்லி. ஆமா, இப்போ எனக்கு வாய் கசப்பு இல்ல, நான் எதுக்கு திங்கணும்? ஆமா, கரெக்ட். சரி 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 சரி. அப்படியே வாய் கசப்பு வந்துச்சுன்னா ஒரே சிம்பிள் மெத்தடு, ஒரு 10 கிராம் அவளு 10 கிராம் வெங்காயம், அது போதும், அந்த கசப்பு கீழே இறங்கிடும். ஆமா ஆமா, வாய் ஒண்ணும் கசப்பு இல்ல. இது எதுவுமே, அதாவது நம்ம நல்ல நேரத்துக்கு அதுவே தேவையில்லை. அதான் அதாவது வந்து நம்மளுக்கு வந்து உண்மையான அந்த தத்துவம் உள்ள வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா எதுவுமே தேவையில்லை. சரி, நான் படிச்சு காமிக்கிறேன். நானும் புத்தகம் எடுத்துக்கிறவா? எடுத்து உண்மை நல்ல தண்ணியில இருந்தாதான் அது போய் நல்லா அதுதான் நல்லா வேலை செய்யுது, உண்மையா வேலை செய்யுது. இப்ப ரெண்டே விஷயம் நம்ம பயப்படணும். உங்க உடம்புதான் ஈகிட்டு இருக்குது. உங்க உடம்பு இந்த உண்மையாலவே தண்ணீர் உண்மையாலவே சுத்தமான தண்ணீர் என்பது உள்ளே இருக்கிற கழிவுகள். என்ன உள்ளே இருக்கிற கழிவுன்னு எங்க இருக்குது? உடம்பில் இருக்கிற மொத்த எடையில இருக்கிற கழிவுங்க, என்ன எடை இருக்கீங்களோ அந்த எடையில இருக்கிற அத்தனை கழிவு வெளியெடுக்கிறது தான். ஆமா, வெளியேற்றுது. ஆமா. இவன் என்ன நினைக்கிறானா உணவு பாதை மட்டும் நினைக்கிறான். இல்ல, அது மண்டையில இருந்து நீங்க வந்து அந்த மூளையில அந்த உச்சி முதல் உள்ளங்கால் வரை கண்ணு, அந்த கண்ணுக்கு தெரியாத அணுக்கள் மண்டையில உட்கார்ந்து இருக்கிறது முத வெளியேற்றுதுல, அதை வெளியேற்றணும். கண்ணுக்கு தெரியாத அணுக்கள். அதுக்கு பேர் தான் அருவ வடிவம். பேர் அருவ வடிவம். 2 தான் இருக்க முடியும், 2 தாங்க இருக்க முடியும். நம்ம அந்த அருவ வடிவில் இருக்கிற கழிவுகளை வந்து தண்ணீர் தான் வெளியேற்றும், எதுவும் வெளியேற்றாது. ஏற்கனவே சொல்லியிருப்பேன், அதாவது உணவு பாதை இந்த உணவு 30 அடி, இது 30 அடி தான் இருக்கு. மற்ற ரத்த பாதை பாத்தீங்கன்னா 60,000 கிலோமீட்டர், 60,000-70,000 கிலோமீட்டர் இருக்குது. 60,000-70,000 கிலோமீட்டர். அது இந்த பூமியோ அந்த பகுதியிலயும் இப்ப கிளீன் பண்ணிட்டே இருக்கு, வேலை நடந்துட்டே இருக்கு. அதுதான் அதனோட வேலை. இந்த தூய தண்ணீர் போனாதான், அது மட்டும் இல்ல, தூய தண்ணீர் அருணாதான் தூய இந்த மூளை இருக்குல்ல, அதுலயும் வேலை நடக்குது. ஆமா,
இந்த மூளைக்கு தினமும் 150 மில்லி 200 மில்லி தண்ணி, தூய தண்ணீர் தேவைப்படுது, உற்பத்தி பண்ணிக்குது. தூய தண்ணியே 150 மில்லி 200 மில்லி அது இந்த மூளை நீர்னே சொல்லுவாங்க. மூளை நீர், மூளையை பாதுகாக்கிற நீர். அந்த நீர் அந்த நீர் தானாவே உற்பத்தி பண்ணுதுங்கிறான். சரி, நாம் ஏதாவது சாப்பிட்டோம்னா அந்த விஷத்தையும் சேர்த்து உள்ள வச்சுக்கோம். அப்ப அந்த நீர் கெட்டு போகுது. அந்த மூளை நீரே கெட்டு போகுது. இது யாருக்கும் புரியறது இல்ல. இதுதான் ஆளை சாவடிக்கிறதுக்காகவே உணவு இருக்கு. இயற்கை ஆளை சாவடிக்கிறதுக்காகவே உணவை உற்பத்தி பண்ணிருக்குது. ஆமா ஆமா, அதான் நல்லா தெரியுது. ஆமா, அப்ப இயற்கை பண்ற தப்பு தானே. நமக்கு இந்த குறிப்பிட்ட வயதுக்கு மேல குறிப்பிட்ட வயது, அதாவது இயற்கை செய்யற தப்புன்னு இல்ல, அதாவது பிறப்பு இறப்பு ரெண்டுமே இருக்கு. ஒரே யாருமே சாகாம போயிட்டு அப்புறம் உலகம் தாங்காது இல்லை, அதுக்குதான் வச்சிருக்காங்க. யாரு சாகணுமோ அவங்கள திங்க சொல்றாங்க, அவ்வளவுதான், வேற வழி இல்லை. தப்புன்னு சொல்ல முடியாது. அதாவது இறப்பும் நடக்கணும், பிறப்பும் நடக்கணும். அப்ப இறப்பை செய்யறதுக்கு சரிதான். இது முக்தி நிலைன்னு ஏன் வச்சது? இயற்கை சித்தர்கள் கண்டுபிடிக்கிறாங்க முக்தி நிலை. அது நம்ம நிலை, வேற. ஆமா ஆமா ஆமா. இது உலகம் பிறக்கும் போது எல்லா காரியங்களுக்கும் பிறப்பு இறப்பு ஒண்ணு, அதாவது ரெண்டும் சமமா இருக்கான். மேடுன்னா ஒரு பள்ளம், ஒரு பள்ளம், இன்பம்னா ஒரு துன்பம், லாபம்னா ஒரு நஷ்டம், ரெண்டும் சமநிலையில இருக்கு. இந்த சமநிலைய கொண்டு வர்றதுக்குதான் பிறப்பு இறப்பு ரெண்டுமே நடக்கும். எல்லாமே சமநிலையில இருக்கணும். அப்ப அது எல்லாருமே பிறக்கிற ஆளு பூரா உலகத்துல இருந்துட்டு உலகம் தாங்காதே, வாரம் தாங்காது இல்ல. ஆமா 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 ஆமா. நீங்க நானும் உயிரோடு இருக்கணும்ன்றதுக்காக இதை தெரிஞ்சுக்கிட்டோம். ஆமா, அது நம்ம அவ்வளவுதான் வித்தியாசம். அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணும் இல்ல. சரி சரி சரி. இது இப்ப உடலும் மனமும் சுத்தமடைகிற காரணத்தினால் சுய ஆராய்ச்சியை மேம்படுத்துகிறது. நீங்க இந்த பாடத்துல இருக்கு, 5ஆம் பாடத்துல 6ஆம் பாடத்துல உடலும் சுத்தமாகிறது, மனமும் சுத்தமாகிறது, அதே நேரத்தில் சுய ஆராய்ச்சியே மேம்படுத்துகிறது. சொந்த ஆராய்ச்சின்னா சொந்த கண்டுபிடிப்பு, நீங்களே ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறீங்கன்னு சொல்றாங்க. ஆமா, இப்ப நம்மளுக்கே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, என் மண்டை நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். இது மாதிரி பேசிட்டு இருப்பேன். இப்போ கூடயே சேர்ந்து எல்லா வழிக்கும் வருவேன். ஆனா இது நம்மளுக்கு மூளை இப்ப வேலை செய்யலையே. அதே சுத்தம், இன்னும் கொஞ்சம் சுத்தம் பண்ணணும். சுத்தமானாதே எனக்கு வேலை, மூளையே வேலை செய்ய மாட்டேங்குது, நோயில் அவதிப்பட்டு இருக்கு. எப்படி நான் உங்களை கூட ஒத்துழைக்க முடியும்? எதுவுமே செய்ய முடியல, வேஸ்டா உட்கார்ந்து இருக்கோம். ஆமா, சரி சரி சரி. எனக்கு மூளை நல்லா ஆயிடுச்சுன்னா இந்த பேசினேன்ல, இந்த மாதிரி எல்லாம் என்னால பேச முடியும். அது சுத்தம் ஆகணும், அதான் ஆயிரும். இதுதான் வழி, அதுக்கு இதான் வழி. அப்ப சொந்த எனக்கு ஆண்டவன் அறிவு கொடுத்திருக்கான். அந்த வேலை செய்யப்படாம இவ்வளவு நாள் அத மலிஞ்சு என்ன செய்யறது? அதுதான் அந்த போதை, அது அந்த உலகமே பசி ருசி ஆகாரம், அப்புறம் பகுத்தறிவு பயன்படுத்துறதில்ல, எதையுமே மக்கள் மனதையும் பயன்படுத்துறதில்ல, பகுத்தறிவும் பயன்படுத்தல, ருசி எதுக்குன்னே தெரியாம கேள்வி கேட்டு நாசமா போயிட்டாங்க. அது இயற்கையினுடைய இன்னொரு வேலை, இயற்கையினுடைய சிபாசு. அதாவது நாம அதை கேள்வி கேட்கிறோம், பசி எதுக்கு, ருசி எதுக்கு, பகுத்தறிவு எதற்கு, மனம் எதற்குன்னு கேள்வி கேட்கிறோம். கேள்வி கேட்கிறப்ப நம்ம உடம்பு பதில் சொல்லுது. அப்ப நமக்கு எனக்கு சார் இது இல்ல, இந்த மண்டை அழுத்தத்தினாலதான் நம்மளுக்கு உண்மையெல்லாம் புரியுது. இது இல்லாம வேற இந்த சவா இருந்து இது இன்னும் பூர்ணம் உணர முடியாது.
ஆமா 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 ஆமா. அந்த கண்ணுக்கு தெரியாத ஒண்ணு போய் உட்கார்ந்து இருக்கிறத ம் 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 எப்படி நம்ம அந்த அனுபவிச்சு உடம்புல வேதனையை அனுபவிச்சு அது எப்படி சரி பண்ணுது. இப்ப ஒரு நாள் ஃபுல்லா தூங்காம இருக்கோம். நேத்து நைட்டில் பேசாம இருந்தேன். தூக்கம் வர்றப்போ வரட்டும்டா. ம் அப்படி அது அப்படியே மெல்ல 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 வந்து கொஞ்சம் அந்த அழுத்தம் இந்த படக்க சாஞ்சுதே படுத்திருந்தேன். உட்காந்துட்டே தூங்குனேன் கொஞ்ச ம் நேரம். ம் ம் கண்ணை ம் மூடுறது. ம் படுத்தா வந்து அந்த அழுத்தம் வந்துருது லேசா. ம். படுத்தோம்னா அந்த அழுத்தம் வந்துருது. ஓஹோ. ரொம்ப காலமா வேதனைப்பட்டேன் சார். ஆ. ரொம்ப நாளா இந்த அழுத்தத்தினால இத்தனை வருஷம் வேதனைப்பட்டிருக்கேன் தெரியுமா? 40 ம் வருஷத்துக்கு மேல இருக்கும். ம் வேதனைப்பட்டு என்ன செய்யறது? நம்ம நம்ம நேரம் அப்படி. அவங்கன்னா என்ன பண்ணுவாங்க? தூ ஆ ஆ ஆ. தூக்க மாத்திரை கொடுத்து தூங்க சொல்லுவேன். வேற என்ன செய்வாங்க? ரொம்ப ரொம்ப அதே ஆபத்து. மாதிரி இங்கிலீஷ் வைத்தியம் போய் முடியல. ஹோமியோபதியில எத்தனை வருஷம் டெய்லி மருந்து சாப்பிட்டு எல்லாம் ஒண்ணும் முடியல. ம். எவ்வளவு நாள் தான் கடைசியில உங்ககிட்ட வந்த பிறகுதான் இப்ப ஓரளவுக்கு நல்லா ஆயிட்டே வருது. இந்த ஒண்ணு மட்டும் தான் நம்மளுக்கு நிக்கணும். ஆமா. சுகர் நின்றுச்சு. இது ஒண்ணு மட்டும் நிக்கணும். சளி போயிடுச்சு, சளி போயிடுது. அதுக்கு நம்ம க க சளி இன்னைக்கு கூட சளி மூக்குல இருந்து வெளியேறுச்சு. அதான் தும்மி ம் ம் உள்ள வெளியேறுது. ம். சளி ம். வெளியேறுது, பழைய சளி. மூக்குல இருந்து வெளியே ம் தும்மி ம் சளி வெளியேறுது. ம். அதான் ஏதோ மண்டக்குள்ள சளி இருக்கு போல. எல்லாம் போய் அடைச்சிருக்கு. அதாவது இத வந்து இப்ப இந்த புத்தகம்லாம், இந்த புத்தகம் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. இது எல்லா மொழியிலையும் மொழிபெயர்த்து ஒரு 15 வயசுக்கு மேல இருக்க எல்லாத்துக்கும் இது வந்து ம். அரசாங்கம் வந்து அன்பளிப்பா கொடுக்கணும். அது நீங்க கொடுக்கணும் சார். நீங்க என்ன இது நீங்க வந்து எப்படின்னா, இப்ப எனக்கு எங்க அம்மாவும் அப்பா ஒண்ணும் சொல்லிக் கொடுக்கல. எல்லாத்தையும் போட்டு கொடுத்து சாப்பிட வச்சுட்டாங்க. நம்மளும் அதே மாதிரி நம்ம பிள்ளைய வந்து சாப்பிட வச்சு அவங்களையும் கெடுத்துட்டோம். வந்து ஒவ்வொரு தாயும் உணரணும். அவங்க உணர்ந்தாதான் இப்ப நம்ம இந்த பிறந்தது வளர்ந்தது இப்ப இருக்கிற இனிமேல் குழந்தை பிறக்கிறாங்கல்ல, அவங்க தாய் தந்தையர் வந்து இது இந்த நிலைக்கு வரணும். அப்பதான் அவங்க பிள்ளைகளுக்கு இது புகட்டுவாங்க. இப்ப நம்மள பார்த்து நம்மளே தானே, நம்ம பையன்களையோ இப்ப நம்மள பார்த்து ம். அவங்க இப்ப நம்மள பார்த்து கத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்பா நோய் இல்லாம இருக்காரு, நொடி இல்லாம இருக்காரு, எந்த பிரச்சனையும் இல்லை இருக்கா. இப்ப ஆ, ஆமா, என்னைய பார்த்து எங்க குழந்தைங்க தைரியப்படுவாங்க. அப்பா நல்லா இருக்காரு, முடிஞ்சு போச்சு. இப்ப ஏதாவது பிரச்சனைனா ஆமா. அப்பா என்ன மாதிரி பயிற்சி பண்றாரு, அந்த மாதிரி பயிற்சி பண்ண நாமும் நல்லாயிரலாம். அதுதான் சார். அது வந்து இன்னைக்கு 2வது குழந்தை எல்லாமே சின்ன வயசுலயே உங்களை பார்த்திருக்காங்க. 21 வயசு ஆகுது. இப்ப 21 வயசு சின்ன பிறந்ததுல இருந்து உங்களை பார்த்துட்டு இருக்கு. இவங்க வந்து வழிக்கு வந்துருவாங்க. புரியுறாங்க அது இல்லையா? அப்ப மாதிரி நாம புரிஞ்சுக்கிறோம். புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி இப்ப என் பையன் இருக்கான குழந்தை வந்தா அவனும் அவன் சம்சாரமும் இந்த வழியில இருந்தாங்கன்னா அவன் பிள்ளையை காப்பாத்துவாங்க. அந்த ஸ்டேஜ் வரணும். அது இன்னும் நாளாகும். ஆமா, ரொம்ப நாள் ஆகும். ரொம்ப நாள் 10 வருஷம் ஆகும். 10 வருஷம் 15 வருஷம் ஆகும். உடனே ஆள் வர்றமா இப்ப நம்மளே இப்ப நீங்க இருந்து இந்த கலைய திரும்பி கட்டே நம்மளே தப்பு செஞ்சிருக்கோம். ம். உணவு சாதாரண உணவை சாப்பிட்டுறோம். இது பலபடி இந்த எனக்கு இப்ப எதுவுமே வராம இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நானும் ம். சாப்பிட்டுட்டு தான் இருப்பேன். ம். உங்களுக்கு இந்த அழுத்தமோ மரம் தண்ணி குடிச்சா அது போயிரும்ல. 2 நாள் சாப்பிடுறது, அப்புறம் 5 நாள் ரெஸ்ட் விடுறது, இப்படியே தான் இருப்பேன். குசும் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். அந்த அழுத்தம் வரப்போய் தான் ம். இது வந்து நிப்பாட்டி ஆகணும்ன்ற ஒரு வெறி வருது நம்மளுக்கு. ஆமா. அதுதான். சரி, முடிச்சுக்கலாம். ஆ. அதாவது மனித சமுதாயத்திடம் தற்சமயம் வளர்ந்துள்ள விஞ்ஞானம், மனித சமுதாயத்திடம் மனித சமுதாயத்திடம் தற்சமயம் வளர்ந்துள்ள விஞ்ஞானம் மற்றும் பொறியியல் அறிவை வைத்துக்கொண்டு வருடந்தோறும்
ஒரு மனித கூட்டத்தை நாடுகள் மனித கூட்டத்தை நாம் எங்க அனுப்ப இந்த இந்த மாதிரி பயிற்சி பெற்ற உடல் தான் இந்த மாதிரி பயிற்சி பெற்ற இந்த ரோபோட் மாதிரி வேலை செய்யுது. நமக்கு தேவை மின்சாரத்துல வேலை செய்யற மாதிரி நமக்கு எனர்ஜி வந்து வெளியிருந்து வந்து எப்படி ஒரு ஒரு பேட்டரி வண்டி மின்சாரத்துல ஓடுற மாதிரி நமக்கு மின்சாரம் வெளியிருந்து வந்துகிட்டு இருக்கனால இந்த வண்டி ஓடிட்டு இருக்கு. இப்போ உங்க உடம்பு எப்படி இயங்குது இப்ப புரியுதா இல்லையா? அப்ப இயற்கை சக்தி தான் உடம்புங்க. உங்களுக்கு தேவை மின்சாரத்தை தயாரித்துக்கிறது, மாவு சத்து, கொழுப்பு சத்து, சர்க்கரை சத்து எல்லாம் உற்பத்தி பண்ணிட்டு இருக்குது. இதை ஆமா நாம என்ன பண்றோம்? நாம என்ன பண்ணிக்கிறோம்? இந்த பழக்க வழக்கத்தின் காரணமாக இது பத்தாவது நினைச்சுக்கிட்டு நம்ம செயற்கையை போட்டு உடம்ப கெடுத்துக்கிட்டோம். இது பத்தல, இந்த வேகம் பத்தல, இந்த ம் உணவு பத்தல, அப்படி நம்மளே கற்பனை பண்ணிட்டு வீட்டுல சமைக்கிற சாதாரண உணவு, ம் அந்த வீட்டுல சமைக்கிற சாதாரண உணவு நம்மள என்னமோ பெரிய ஆரோக்கியம் தர்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு நல்ல நொறுங்க தின்னு உடம்புக்கு எடுத்துக்கிட்டோம். ஆமா ஆமா அப்ப உண்மையா இருக்கிற வெளிச்சம் போய் உண்மையா சூரியன் வெளிச்சம் அடிக்குது, அவ்வளவு வெளிச்சம் அடிக்குது. நாம நினைக்கிறோம் வெளிச்சத்திலேயே என்ன பண்ற சொல்ற மாதிரி பகல்ல வெளிச்சத்தை பிடிக்கிற மாதிரி பகல்ல லைட் பிடிச்சிட்டு போறான் பாரு, அந்த மாதிரி பகல்ல லைட் பிடிச்சிட்டு போறான் பாரு. டே குருட்டு ம் முண்டடா, பகல்லையே வெட்ட வெளிச்சல பகல்ல சூரியன்ல வந்து விளக்கு பிடிச்சிட்டு போறான், அறிவு இல்லையான்னு கேட்பேன். அந்த மாதிரி நமக்கு எனர்ஜி வருதுன்னு தெரிஞ்சுமே நம்ம என்ன பண்றோம்? அஹ், அந்த மனதை வந்து ம் அந்த ம் உணவு பழக்கத்தை வேணும்னே போட்டு உடம்பை நம்ம வலிந்து கெடுத்துக் கொள்கிறோம். உடம்பை என்ன பண்ற? வலிந்து கெடுத்துக் கொள்கிறோம். ஆமா ஆமா அது வந்து நம்ம வந்து மனதை நல்லபடி திருப்பணும். அதுதான் மனதை நல்லபடி, அதுதான் சொல்றான். இந்த மனதை தீய வழியில் திருப்பக்கூடாது. எது நன்மைன்னு பார்க்கணும். நீங்க உங்களுக்கு தெரியுது இல்லையா? மனதை கண்டபடி செலவிடக்கூடாது. ஆமா ம் ஆஹ் ரொம்ப கஷ்டம்தான். அதாவது வந்து ஆஹ் என்னன்னா, உம் நான் வந்து ஏற்கனவே 2 பாக்கெட் 3 பாக்கெட் சிகரெட் குடிச்சவேன். உம் அத வந்து தூக்கி எறிஞ்சிட்டு அதுல இருந்து வெளியே வந்தவேன். ஒரு ஆஹ் இது அடுத்து ஆல்கஹாலும் குடிச்சவேன். ஆஹ் அதையும் தூக்கி இந்த மாதிரி ஒன்னொன்னா நான் காலி பண்ணி அந்த ஏதோ அஹ், ஏதோ 4 பேருக்கு ஏதோ நல்லது செய்யணும்ன்றதுக்காக இன்னைக்கு வரைக்கும் உங்ககிட்ட அனுப்பி வச்சு உம் இன்னும் 4 பேருக்கு என்னால ஏதோ செய்ய முடியும்ன்றதுக்காக இன்னைக்கு வரைக்கும் நம்மளை காப்பாற்றி வச்சிருக்கேன். இந்த சரி. மாதிரி எல்லாம் ஒரு மன வலிமையை கொடுத்து உம் இப்ப இதுலயும் பாடுறா, இப்ப நீ வந்து சாப்பிட்டாலும் என்ன ஆகும் பாத்துக்க. இதுலயும் மனம் வலிமையை கொஞ்சம் இப்ப கொடுத்து இந்த மண்டையாளத்தை எல்லாம் கொடுத்து போக்குறது அப்படி அது சரியா சரியா விட்டு விட்டு எடுக்குது ஆமா உங்க உங்க ஃபைபர் மாதிரி கேபிள். ஆள் இல்ல. இப்போ உங்க உங்க மாதிரி ஆள் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் சார். இப்ப ம் என் மேல ஆர்வம் இருக்க போய் தான் இப்ப கூப்பிடுறீங்க நீங்க. ஆமா 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 ம் ம் ஆஹ் நம்ம சிஷியரை பாவ என்ன செய்யறாரோ எது செய்யறாரோ இப்ப உங்களுக்கு மனசு தாங்க முடியாம என்னை பர்சனலா என்னை மட்டும் தான் கூப்பிட்டுருக்கீங்க. ம் ஆமா 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 ஆமாம் ம் 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 முதல் சீடு நான் வரப்போறேன்ற ஒரு தைரியம் வந்துருச்சு உங்களுக்கு. சரி 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 சரி, நிறைவு செய்யலாம். இல்ல விண்வெளிக்கு நம்ம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுல ஒரு ஆளாச்சும் உருவாக்கி இருக்கோம். கரெக்ட் 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 தான் கரெக்ட் தான். ஆமா, நிறைய பேர் முழுசா ஆனவங்க பாரு, நிறைய பேர் அந்த கனடால இருந்து வந்தவங்களை காணோம், இந்த சிங்கப்பூர்ல வந்தவனை காணோம். இல்ல 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 10% ஆன ஆள் உங்க ஸ்டூடெண்ட் இது வரைக்கும் இருக்கா? நீங்க தான் போயிட்டு இருக்கு. மத்த யாரும் இல்ல. அதனாலதான் இப்ப நேத்து நான் பேசினது வச்சு எல்லாம் வச்சு முதல் மாணவனா இவர்தான் வருவாரு அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல இருக்கீங்க. அதையாச்சும் ஆமா அதையாச்சும் எங்க குருவுக்கு நான் கொடுக்க முடிஞ்சிருக்கேன். அந்த அளவு பரவாயில்ல இல்ல முயற்சி பண்ணிருக்கேன். இதுதான் நமக்கு கிடைக்கிற வெற்றி. ஏன்னா நான் பார்த்த வகையில் நிறைய பேர் வர்றது இல்லையே, நிறைய பேர் ஓடி போயிடா. முடியாது சார், சும்மா லேசுப்பட்ட வேலையா? முடியவே முடியாது. ரொம்ப மனவலிமை வேணும். அந்த பாருங்க இது பூர்ண நிலையை ஆண்டவர் லேசா கொடுத்துருவாங்க உங்களுக்கு. எல்லாருக்கும் கிடைக்காது. நீங்க வந்து இப்ப வெங்கடேசன் கிடைச்சதோ உங்களுக்கு கிடைச்சதோ அடுத்து யாருக்கு கிடைக்கணுமோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். எல்லாருக்கும் கிடைச்சிடாது.
ம். சும்மா லேசுப்பட்ட வேலை இல்ல. அதுதான் அதுதான் உண்மையா இருக்கணும் சார். ஆமா ஆமா உண்மையா இருக்கணும் சார் குருவுக்கு. ஆமா 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 குருவுக்கு உண்மையா இருக்கணும். இருக்கணும் ஆமா. அதான் சொல்லபடி நடக்கணும். சொன்னபடி நடக்கணும். ம், ரொம்ப 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 மன வலிமை வேணும். சும்மா இந்த நேத்து கூட ஒரு ஆளு ம். இன்னொரு பக்கத்துல இருக்க பையன் சொல்றாங்க. அவன் சொல்றேன் சோறு சாப்பிட்டா தானே என் உடம்புல தெம்பு அப்படின்னு அவன் சொல்றான். நான் சொன்னேன் சோறு தின்னாதான் சாவர போறோம் எல்லாரும். சோறு தான் சாவ சொல்லுது. சோறு தான் சுகருக்கு எல்லாத்துக்கும் மூலதான். அப்போ தெரியல அவங்க என்ன சாப்பிடும் நல்லா சோறு தினம் நான் இருக்கேன்ல பாரு தண்ணி குடிச்சிட்டு இருப்பேன் இருக்குது பக்கத்து இப்படியே பரவுது ஆனா கம்பத்துல சோறு சாப்பிடாம இருக்காருங்க அவரு அந்த பையன் சொல்றான். அவங்க அம்மாவுக்கும் தெரியும். எல்லாரும் இப்படியே பரவுது ஆனா எங்க சொந்தக்காரங்க சோறு சாப்பிடாம இருக்காரு எந்த ஒல்லியா இருக்காரு இப்படி பரவு ஊருக்குள்ள விஷயம் பரவும் மெல்ல மெல்ல பரவுது. சரி அப்போ இந்த சுய ஆராய்ச்சியை மேம்படுத்துறதுனால தான் இது முன்னேற்றம் அடையுது. மீண்டும் நாம இரவு 8 மணிக்கு சந்திக்கலாம். நன்றி நன்றி. நன்றி நன்றி சார் நன்றி.